ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொட்டி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 நட்சத்திர போட இதழ் சேர்த்துடலாம். அடுத்தது இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஸ்பைஸ் எல்லாம் அரைச்சி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோரஸாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோரஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திருத்திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த பெப்பர் சிக்கனுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ இந்த பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு நாட்டுக்கோழியை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இனி இதில் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நார்மல் சிக்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரமே வெந்துடும். ஸோ அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை எது கடைசி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட பெப்பர் சிக்கனுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே ஒரு லுக் கிடைக்கும். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடைசி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் கடைசி ஆட் பண்ணுறது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்மளோட பெப்பர் சிக்கனுக்கு. நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா தெரியும். இனி இதை அகெயின் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கமன் வாசனையோட நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான காரசாரமான பெப்பர் சிக்கன் மசாலா ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.